இப்படி நம்மளை பொய் குத்தம் சொல்லியிருக்காங்களே அவர் வந்து இருந்திருக்காரு. அப்போ இவருக்கு வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. 3 ஃப்ரெண்ட்ஸுன்னா இப்போ வந்து கல்லூரி மங்கன், அப்புறம் வந்து காசி நாடார், இந்த தொரவாப்பா அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் வந்து எதிர் கூட்டாளியில் இருந்தவர். அவர் வந்து எதிராளிகிட்ட வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு பணம் கேட்டிருக்காரு, அங்கே கொடுக்கல அப்படின்னு சொன்னோன்னா திரும்ப வந்து இவங்க கூட சேர்ந்துட்டாரு. யார்? சொம்பளிங்க நாடார் கூட போய் சேர்ந்துட்டாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3 பேர். காசி நாடார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால் இவங்க செம்பளிங்க நாடாரோட தங்கச்சியை கல்யாணம் முடிச்சவர். இப்போ மலை ஏற போனாலும் மச்சான் தானே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவங்க 3 பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்களாம். அப்போ அந்த மச்சான் வந்து இருக்காருல்ல, அவர் தான் காசி நாடார். அவர் இவர் கூடயே இருப்பாராம். அப்போ வந்து இவங்கெல்லாம் இவங்க கூட்டாளி. இப்போ வந்து செய்யாத கூட்டத்துக்காண்டி நம்ம மேலே இப்படி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவர் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, ஊருக்குள்ளே இந்த காசி நாடான்னு சொல்கிறோமா, காசி நாடாரோட பொண்டாட்டியும் அவங்க குடும்பத்தையும் என்ன செய்கிறாங்க, இந்த பண்ணை ஆளுங்க வந்து தீ வச்சு கொளுத்திடுறாங்க. வீட்டோட கொளுத்தி அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அப்போ வந்து செம்பளிங்க நாடார் வந்து இது ரொம்ப மனசு கஷ்டமாக போயிட்டாங்க, இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த சிறையிலேருந்து தப்பிச்சிட்டாரு. யாரே செம்பளிங்க நாடார் தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சு என்ன பண்ணாருன்னா அந்த மறைவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு. இந்த கோகைக்குள்ளே போய் இருந்துக்கிட்டு அப்போ இந்த பண்ணையார் அந்த வெள்ளைக்காரங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க குகைக்குள்ளே போய் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவாராம். எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்து இந்த கஷ்டப்பட்ட பெண்ணெல்லாம் இருப்பாங்கல்ல, கஷ்டப்பட்டவங்களுக்கு பூரா கொடுத்துருக்காரு. தானமாக பொருள் நகை எல்லாமே கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய வீரனாக இருப்பாராம். குதிரையில் இவர் போனாரா இவரை யாருமே பிடிக்கவே முடியாதான். இவர் வந்து மறை வாழ்க்கையே வாழும்போது இவர் கூடலாம் வந்து காசி நாடார், கல்லூரி மங்கன், தொரவாப்பா அந்த 3 பேருமே கூடவே இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பணக்காரன் வசதி படித்தவனா இருப்பாங்கன்னா அவன்கிட்ட கொள்ளையடிச்சு இல்லாத மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இந்த வெள்ளைக்காரங்க என்னென்னு சொல்லியிருக்காங்க, இவனை கண்டுபிடிச்சி கொடுத்தா நிறைய பரிசு பொருள் தரப்படும் அப்படின்னு நிறைய விளம்பரம்லாம் படிச்சிருக்காங்க. ஆனால் எந்த மக்களுமே காட்டி கொடுக்கல. ஏன்னா வந்து இவர் வந்து கொள்ளையடிச்ச பணத்தை இல்லாதவங்களுக்கு தானே கொடுத்துருக்காரு. அதனால் மக்கள் யாருமே இவரை காட்டியே கொடுக்கல. யாரை? செம்பளிங்க நாடாரை காட்டியே கொடுக்காம இருந்திருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து யாருமே சொல்ல மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளைக்காரங்களுக்கு வந்து சொல்லணும். கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க, செம்பளிங்க நாடார் கூடயே இருந்த ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க மூலயமா இவர் இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சு எப்படியாவது கண்டுபிடிச்சி அவரை சுட்டுருமோ அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் கண்ணிலே அவிட மாட்டேக்காரு. கண்ணில் அவிடாமல் சுற்றி போகிறாரு. சுற்றி போகும்போது இவருக்கு இடையில வந்து இவரோட மனைவி இருக்காங்க, செம்பளிங்க நாடாரோட மனைவி வந்து புற்றுநோயால் இறந்து போயிருக்காங்க. அவர் வந்து அந்த மனைவி இறந்தாலுமே அந்த சோகத்தில் வந்து மனம் உடைஞ்சி போகலை. நம்ம வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பெரிய வசதி படித்தவங்ககிட்ட பிடிங்கி இல்லாதவங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அப்பவுமே வந்து நம்பிக்கையாக ஒருத்தவங்க வந்து இவர் பேரை சொல்லியே செம்பளிங்க நாடார் பேரை சொல்லியே திருடிட்டு அழைச்சிருக்காங்க. உடனே அவனையும் பிடிச்சி சத்தம் போட்டு ஏழை எளிய மக்கள்கிட்ட எதுவுமே நீ கை வைக்கக்கூடாது, எப்படி என் பேரை சொல்லி நீ திருடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் சொல்லி சத்தம் போட்டு இவர் அனுப்பிட்டாரு. அப்படிங்கும்போது இவர் என்னன்னா ஏழை எளியங்கிட்ட பிடிங்கி இந்த பணக்காரங்கிட்ட பிடிங்கி ஏழை எளியங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து எல்லா மக்களுமே இவருக்கு வந்து ஒரு ஐக்கியமாக இருந்திருக்காங்க. சரி நம்ம செம்பளிங்க நாடாரால் நம்ம வாழ்ந்தோம், நம்ம வாழ்வாதாரம் உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து தென்னிந்தியாவின் ராபின்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புகழ்ந்துருக்காங்க. அவ்வளோ ஒரு தைரியமாக இருப்பாராம். குகைக்குள்ளேயே தான் இவர் 30 வருஷம் வாழ்க்கை வந்து மலையிலையும் குகையிலையும் இப்படி மறைவு வாழ்க்கையே தான் வாழ்ந்துருக்காரு. அப்போ கடைசியாக கூடயே இருந்த ஒருத்தனால காட்டி கொடுக்கப்பட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. சுட்டு கொண்டுட்டாங்க வெளியேறு. இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வரலாற்றில் வந்து இப்படி ஹீரோக்கள்லாம் இப்போ வந்து ஃபைட் பண்ணுறாங்கல்ல டூப் போட்டு, அங்கே தாவுதாங்க இங்கே தாவுதாங்க அப்படின்லாம் படத்தில் பார்த்துக்கலாம். அப்போ உண்மையான ஹீரோக்கள் யார்? இவங்கெல்லாம் 20ஆம் நூற்றாண்டுலே 21 அடி கிணற தாண்டியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமா? 21 அடினா இவ்வளோ இருக்காது, இங்கே இருந்து அங்கே இருக்கும். அந்த கிணறு கூட இன்னும் இருக்குது. அந்த இதை யாருமே ஃபீட் பண்ணி தாண்டவே இல்லை. இப்போ நிஜ ஹீரோக்கள்லாம் இவங்க தான். அதுக்காண்டி இவங்க வந்து கொள்ளையடிச்சாங்க நாங்களும் கொள்ளையடிக்கவோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. திருட்டு வந்து யார் செஞ்சாலும் தப்பு தான். எப்படிலாம் மனுஷங்க வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில், நிஜ ஹீரோக்களாக இவங்க வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் நம்ம வந்து தவறான வழியில் யாரும் போகக்கூடாது. அவங்க அப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு அவங்க வாழ்க்கை முறையை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? வணக்கம்.